தெலங்கானா மாநிலம் வேணுமலப்பள்ளி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் பெட்ரோல் பங்குகளில் மர்ம நபர்கள் சிலர் கிரெடிட் கார்டுகளை கொண்டு கைவரிசை காட்டியதாக புகார்கள் குவிந்தன. குறிப்பாக கையில் பணம் இல்லை என்றும் கிரெடிட் கார்டு வைத்து ஸ்வைப் செய்து அதற்கு பதிலாக ரொக்கமாக பணம் கொடுக்குமாறு கூறி மோசடி செய்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவசர பணிக்காகவும் மருத்துவ செலவுக்கு வேண்டும் என்றும் கிரெடிட் கார்டை ஸ்வைப் செய்து பணம் கொடுத்தால் 2% கமிஷன் தருவதாக கூறியும் ஏமாற்றியதாகவும் புகார் அளித்துள்ளனர். கிரெடிட் கார்டு பயன்படுத்தி ஸ்வைப்பிங் இயந்திரத்தில் பயன்படுத்தும் போது அதில் வெயிட் எனும் ஆப்ஷனை அழுத்தி விடுகின்றனர். இதனால் முதலில் பெட்ரோல் பங்க் ஊழியர்கள் முன்னிலையில் கார்டில் இருந்து பணம் வந்ததைப் போல காண்பித்தாலும் இவர்கள் அழுத்திய வெயிட் ஆப்ஷனை கவனிக்காததால் மீண்டும் அந்த பணம் அவர்களுடைய வங்கிக் கணக்கிற்கே சென்றுவிடும். இதனை அறியாமல் பணம் பெட்ரோல் பங்க் வங்கிக் கணக்கிற்கு வந்துவிட்டதாக நினைத்து ஊழியர்கள் பணத்தை மோசடி கும்பலுக்கு கொடுத்து வந்துள்ளனர். மாலையில் பணி முடித்து செல்லும் போது கணக்கு பார்த்தால் அந்த பணம் குறைவதை பார்த்து ஏமாந்ததை அறிந்து அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதுவரை 7 பெட்ரோல் பங்கிலிருந்து புகார்கள் வந்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து தெலங்கானா போலீசார் தனிப்படை அமைத்து பெட்ரோல் பங்கில் இருந்த CCTV கேமரா காட்சிகளை வைத்து மோசடி செய்தவர்களை தேடி வந்தனர். இந்த நிலையில் அதே பகுதியில் மற்றொரு பெட்ரோல் பங்கில் கிரெடிட் கார்டு கொடுத்து பணம் பெற முயற்சித்த போது போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து ஆந்திர மாநிலம் பல்நாடு மாவட்டத்தைச் சேர்ந்த சீனிவாசராவ், சிவா, சித்தார்த் ரெட்டி, ரவி உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இவர்களிடம் நடத்திய விசாரணையில் சீனிவாசராவ், சிவா ஆகியோர் பல்நாடு மாவட்டத்தில் பெட்ரோல் பங்கில் இதற்கு முன்பு வேலை பார்த்தது தெரிய வந்துள்ளது. மேலும் ஸ்வைப்பிங் மிஷின் குறித்தும் அதில் உள்ள ஆப்ஷன்கள் அனைத்தையும் தெரிந்து கொண்டும் மோசடி செய்து பணம் சம்பாதித்ததாக தெரிவித்துள்ளனர். இந்த 7 இடங்களில் மட்டுமல்லாமல் பல பெட்ரோல் பங்குகளில் கும்பல் கைவரிசை காட்டியதும் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. எத்தனை பங்குகளில் எவ்வளவு நாட்களாக மோசடி செய்துள்ளார்கள் என்பது குறித்து விசாரிக்க, கைதானவர்களை காவலில் எடுத்து விசாரிக்கவும் போலீசார் திட்டமிட்டுள்ளனர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.